ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி 6th லெசனோட ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள், 6th லெசன் நமக்கு அன்பின் வழி நன்னெறி இதை பற்றி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், என்ன செய்கிறாங்க? என்ன செய்வேன் டிக் குறியிடுவேன். பாருங்கள், நாம் இருவரும் சேர்ந்து பொம்மை செய்து வருமாறு ஆசிரியர் சொன்னாரே, எனக்கு செய்ய தெரியாது, நீயே செய்து விடுகிறாயா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்? நான் செய்ய கற்றுத்தருவேன், நானே செய்து தருவேன்னா அவங்களுக்கு தெரியாமல் போயிடும்ல, இல்லை செய்ய மாட்டேனும் சொல்ல முடியாது, அதனால் செய்ய கற்றுத்தருவேன், இதுதான் சரி. அடுத்து பாருங்கள், அந்த கிளியை பிடித்து தருவாயா, நான் வளர்க்கிறேன், இப்போ பிடிக்க சொல்லி தருவேன். அடுத்து தாகமாக இருக்கிறது, தண்ணீர் எடுத்து கொண்டு வா, கொண்டு வந்து தான் இப்போ தரணும், சரி கொண்டு வந்து தருவேன். யாராவது தாகம் கேட்டாங்கன்னா தண்ணீர் நம்ம போய் கொடுக்கணும். அடுத்து பாருங்க, நாங்கள் அனைவரும் விளையாட போகிறோம், நீதான் விளையாட வரவில்லையே, நம் குழுவினருக்கு கொடுத்த படங்கள் ஒட்டும் வேலையை நீயே செய்து முடித்து விடுகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அனைவரும் விளையாடி விட்டு வந்த பிறகு சேர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதானப்பா. அடுத்து பாருங்கள், படிப்பேன் விடையளிப்பேன். இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கலாமா? பாருங்க, பொற்கொடி நாள்தோறும் எங்கே செல்ல முடியவில்லை என வருந்தினாள். எங்கே அப்படின்னா நூலகம். அடுத்து பாருங்கள், பொற்கொடிக்கு புத்தகங்களை தேர்ந்தெடுக்க உதவியவர் யார்? நூலகர். இந்த ஆன்சர்ஸ்லாம் என்ன செய்யணும்? இங்கே மார்க் பண்ணிடணும், சரிங்களா? இங்கே நூலகர், இங்கே நூலகம், இங்கே நூலகர், சரிங்களாப்பா. அடுத்து, பொற்கொடி எந்தெந்த நாட்களில் நூலகத்திற்கு செல்வாள்? எங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், சரிங்களா? அந்த 3 நாட்களுக்கும் நூலகத்தில் செல்வாள். இதெல்லாம் பத்தியில் படித்து கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ். அடுத்து பாருங்கள், நூலகத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்னா இவை அனைத்தும். என்னென்ன விதிமுறைகள்ப்பா? புத்தகத்தை இடம் மாறாமல் வைத்தல், அமைதி காத்தல், புத்தகத்தை சேதப்படுத்தாமல் படித்தல், எல்லாமே செய்யணும் தானே, அதான் நூலகத்தோட விதிமுறை. சரி, அடுத்து பாருங்கள், தினந்தோறும், கவலை ஆகிய சொற்களுக்கு இணையாக பத்தியில் உள்ள சொற்களை எழுதுக. தினந்தோறும்னா நாள்தோறும், கவலை அப்படின்னா வருத்தம். அடுத்து பாருங்கள், புத்தகத்தில் தேடி. பாருங்கள், மன்னர் குதிரையில் பயணம் மேற்கொண்டது ஏன்? ஏன்னா கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்ள மன்னர் குதிரையில் பயணம் மேற்கொண்டார். அடுத்து பாருங்கள், நாய் ஏன் நடக்க முடியாமல் தடுமாறி சென்றது? நாய் காலில் அடிபட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் தடுமாறி சென்றது. அடுத்து பாருங்கள், மன்னருடன் அடிபட்ட நாய் வருவதை கண்டு மக்கள் கூறியது என்ன? என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன்னருடன் அடிபட்ட நாய் வருவதை கண்ட மக்கள் மன்னரை வணங்கி சென்றனர். அடுத்து பாருங்கள், அடிபட்ட நாயை கண்டு குதிரை கூறியது என்ன? குடிமக்கள் எல்லாம் உன்னை பார்த்து வணங்கவில்லை, அவர்கள் மன்னரை பார்த்து வணங்குகிறார்கள் என்றது, சரிங்களா? அதான் சொல்லுது. அடுத்து பாருங்கள், நன்னறியிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? நிரப்புவேன். என்னென்னா வணக்கம், தயவு செய்து, நன்றி, இது எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல நம்ம பயன்படுத்தணும்னு பார்க்கலாமா? இந்தா உனக்கு வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா பட்டத்தை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்? நன்றி சொல்லுவோமா? அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வணக்கம், வணக்கம், வாருங்கள் அத்தை மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், புத்தகங்களை அடுக்க உதவுகிறாயா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குது இந்த பொண்ணுகிட்ட. சரி, வருகிறேன். அப்போ எப்படி கேட்கணும்? தயவு செய்து புத்தகங்களை அடுக்க உதவுகிறாயா. அப்போ அவங்க ரெக்யூஸ்டாக தான் கேட்கணும். அடுத்து பாருங்கள், பொருத்தமான இணைப்பேன். என்ன சொல்லுங்க? கொட்டி விட்டேனேன்னு இந்த பையன் சொல்கிறா. பொறுமையாக வந்திருக்கலாமேன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ பொறுமையோடு இருத்தல் இது. அடுத்து கொட்டி விட்டோன்னே அவங்க கோபப்படாமல் நீ பொறுமையாக வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அடுத்து இவங்க கேட்குறாங்க, நீ கேட்டது அது நீ கோபத்தில் தட்டி விட்டதால் வீணாகி விட்டது பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நீ கேட்டது இல்லை, இதை வாங்கிக்கொள், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோபமாக சொல்லுது. இப்போ கோபத்தை என்ன செய்யணும்? தவிர்த்தல். அடுத்து பாருங்கள், பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா? பாருங்கள், கடல் எதனை கண்டு பொங்கும்? கடல் நிலவின் குளிர்ச்சியான ஒளியை கண்டு பொங்கும். அப்போ ஈல ஷேர் பண்ணிடுறோம். அடுத்து பாருங்கள், எச்சொற்களை கேட்டால் மக்கள் மனம் மகிழ்வார்கள். இன்சொற்கள் தானேப்பா, இன்சொற்கள் கேட்டால் தானே மக்கள் மனம் மகிழ்ச்சி அடையும். அடுத்து சரியா தவறா? பாருங்கள், ஒவ்வொரு பாடலிலும் ஒரு உவமை மூலம் ஒரு நீதி கருத்தை வழங்குகிறது. இப்போ இதுக்கு சரிதான். நன்னறி பாடலில் ஒவ்வொரு பாடல்லையும் உவமை மூலமாக நீதி கருத்துக்களை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எப்படி பேசினால் சிறுவன் மகிழ்வான் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இங்கே இந்த பையன் இந்த புக்கை கிழிச்சிட்டா. இப்போ இந்த அக்கா என்ன சொல்கிறாங்களா? அறிவு இல்லையா உனக்கு, இப்படி கிழித்து விட்டாயே அப்படின்னு சொல்லி இவங்கள திட்டுறாங்க. அதவே அந்த தப்பை இந்த பையன் செஞ்சுருக்கான். இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கவனமாக எடுத்திருந்தால் கிழிந்திருக்காது அல்லவா அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்கிறாங்க. இதில் கோபமாக சொல்கிறாங்க, இதில் பொறுமையாக சொல்கிறாங்க. நம்ம எப்படி சொல்லியிருப்போம்? கவனமாக எடுத்திருந்தால் கிழிந்திருக்காது அல்லவா, அதானப்பா, இதான் சரி. அடுத்து பாருங்கள், உன்னுடைய பொம்மையை உடைத்தவரை திட்டாமல் எவ்வாறு பதில் கூறுவாய்? இப்போ பொம்மையை உடைச்சிட்டாங்க, யார் உடைச்சாலும் அது வேண்மணிக்கே யாரும் செய்ய மாட்டாங்க, தெரியாமல் தானே செய்வாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொம்மையை கவனமாக பிடித்திருந்தால் உடைந்திருக்காது அல்லவா, அந்த மாதிரி சொல்லலாம்.
அடுத்து பாருங்கள், விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். விரைவாக படித்து விட்டு அந்த படித்த நேரத்தை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 பத்திகளுக்கும் பொருத்தமான சொற்களை எடுத்து எழுதுவேன் இருக்கா. என்னென்ன பொதுவான சொற்கள் இருக்குது? இனிய சொல், கடுஞ்சொற்கள், வெப்பக்கதிர், குளிர்ச்சி. பார்க்கலாமா? ஒரு நாள் நடுப்பகல் வேளையில் பரிசல் பயணம் மேற்கொண்டோம். சூரியனின் வெப்பக்கதிர் எங்களை வாட்டியது. அப்போது பரிசல் ஓட்டுபவர் எங்களிடம் இனிய சொல்லால் அன்பாக பேசி வந்தார். அது எங்களுக்கு வெயிலிலும் குளிர்ச்சி தந்தது. கடுஞ்சொற்கள் பேசக்கூடாது என்ற எண்ணமும் வந்தது. சரிங்களாப்பா? அதுக்கடுத்து இங்கேயும் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பனும் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்தோம். அறையில் குளிர்ச்சி நிரம்பி இருந்தது. குளிர் தாங்காமல் என் நண்பனின் போர்வையை எடுத்துக்கொண்டேன். அவன் கோபமுற்று கடுஞ்சொற்கள் பேசினான். அது வெப்பக்கதிர் போல என்னை சுட்டது. அவன் இனிய சொல் பேசியிருந்தால் நான் மகிழ்ந்திருப்பேன். இப்போ எந்தெந்த இடங்களில் என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படின்றத பார்த்து நம்ம போடணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா, உரிய விடையை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன். இங்கே பாருங்கள், ஓடு ஓடு, பாம்பு பாம்பு, படப்பட, வருக வருக, இந்த மாதிரிலாம் இருக்கா. எல்லாமே இரட்டை கிழவி அடுக்கு தொடர் அதில் கொடுத்துருக்காங்க. இப்போ பறவை பறக்குதுன்னா என்னென்னு சொல்லுவோம்? படப்படன்னு சொல்லுவோம். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா வருக வருகன்னு சொல்லி அழைப்போமா? அடுத்து பாம்பு பார்த்து இந்த குரங்கு என்ன சொல்லுவோம்? பாம்பு பாம்புன்னு தானே சொல்லும். அடுத்து பாருங்கள், இந்த பூனையை பார்த்த எலி என்ன செய்யும்? ஓடு 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 அப்படின்னு சொல்லுமா? அந்த மாதிரி அது உரிய சொற்களை வந்து இந்த இடத்துல நிரப்பியாச்சு. அதே தான் இதுவோ உரிய சொற்களால் பத்தியை நிரப்புவேன். இங்கேயும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சரசர, குடுகுடுன்னெலாம் கொடுத்துருக்காங்களா? பார்க்கலாமா? பாருங்கள், மாறன் வைக்கோல் போர் எறிவதை கண்டான். இப்போ வைக்கோல் போர் எரிஞ்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தீ தீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அப்போ தீ தீ என அலறினான். தீ வந்து மளமளவென பரவியது. குடுகுடு என ஓடினான். வேக வேகமாக அலைபேசியை தேடினான். படபடவென 101 என்ற எண்ணை அழுத்தினான். தீயணைப்பு வண்டி உடனடியாக வந்தது. சரசரவென தண்ணீரை பீச்சி அடித்தனர். தீ அணைந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி என துள்ளினான். இப்போ அதுக்கு என்ன வார்த்தை போடணுமோ அதை சரியாக போடணும். அடுத்து பாருங்கள், ஆடலாம் விளையாடலாம். இதுலேயும் இரட்டை கிழவி அடுக்கு தொடர். இரட்டை கிழவினா எல்லோ கலரில் இருக்கும், அடுக்கு தொடர் பச்சை கலரில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உதவி பெட்டி இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? குழந்தை அம்மா எப்படி கூப்பிடுவாங்க? வா 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 தான். இங்கே பத்தி மனம் வந்துச்சுன்னா கம கமன் வாசனை வருதுன்னு சொல்லுவோமா? பட்டாசு வெடிக்குதுன்னா படப்பட. மான் எப்படி ஓடுது? துள்ளி துள்ளி ஓடுது. கண்ணாடி எப்படி இருக்குது? பல பலன் இருக்கா? இங்கே வந்து தவளை வந்து பாம்பு பார்க்குது. என்ன சொல்லும்? பாம்பு பாம்புன்னு சொல்லுமா? அதுதான். அடுத்து பாருங்கள், இங்கே 2 பேரும் சிரிக்கிறாங்க. எப்படி சிரிக்கிறாங்க? கலன்னு சிரிக்கிறாங்களா? அடுத்து குதிரை எப்படி ஓடுது? குதித்து குதித்து ஓடுது. தீ தீ, இது வந்து தீ எரியுது. தீ தீ. மணி அடித்தா என்ன மாதிரி சத்தம் கேட்கும்? டிங் டிங் டிங். அடுத்து இடி அடித்தா பளிர், மின்னல் மின்னுனா பளிர் பளிர்னு சத்தம் கேட்குமா? அடுத்து மோளம் அடிக்கிறாங்க. எப்படி சத்தம் கேட்கும்? டம் டம் டம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இங்கே வந்து இன்றைக்கி ஓ வரிசை சொற்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதிலேருந்து வார்த்தைகளை எழுதலாமா? கொக்கு, கோழி, சொட்டு, பொம்மை, தோழன், நொடி, மோர், தோகை, கோலம், மொட்டை, பொழில், நோன்பு, கொத்து, சொல், சோலை, கோதுமை, தோரணம், தொட்டில், கொய்யா, மொழி. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களாப்பா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இம் என முடியும் சொற்களை எடுத்து எழுதுக. இங்கே கொடுத்துருக்கிற சொற்களில் இம் என முடியும் சொற்கள் லாஸ்ட்டில் இம்மு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களாப்பா? இதெல்லாம் வந்திருக்குன்னா தோட்டம், தோற்றம், மொத்தம், மோதிரம், மோப்பம், தோரணம், கோலம், சோளம். சரிங்களா? இந்த மாதிரி சொற்கள்லாம் இம் என முடியும் சொற்கள். சரி, கோலம். அடுத்து பாருங்கள், குறில் நெடில் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களை எழுதுவோம். இங்கே பாருங்கள், இந்த பாடலை பார்த்தாலே நமக்கு தெரியும். செல்வின்னு இருக்கும். இங்கே சேவல். இப்போ சே குறில் நெடில் கலந்து இருக்கும். கொட்டி, கோழி, தென்னை, தேடி, குருவி, கூடு, கிளி, கீச், கடை, காற்றாடி. இதுலேயே நமக்கு தெரியும். குறில் எழுத்துக்கள்னா செல்வி, கொட்டி, தென்னை, குருவி, கிளி, கடை. நெடில்னா சேவல், கோழி, தேடி, கூடு, கீச் கீச், காற்றாடி. அடுத்து பாருங்கள், தொகுத்தறி மதிப்பீடு பார்க்கலாமா? சரியா தவறா என குறியிடுக. பாருங்க, உழவர் திருமண விழாவில் குதிரை ஊர்வலம் நடத்த விரும்பினார். உழவர் வந்து திருமண விழாவில் குதிரை கிடையாது, யானை ஊர்வலம் தான் நடத்த விரும்பினார். அப்போ இந்த கூற்று வந்து தவறு. அடுத்து, பனிமலை காட்டின் திருவிழாவிற்கு நண்பர்களை அழைத்தது சிறுத்தை. இது சரி. அருவி நீர் ஓடும் காட்சி வெண்ணெய் உருகி ஓடுவது போல தெரிந்தது. வெண்ணெய் இல்லைப்பா. சரிங்களா? இது வந்து தப்பு. வெள்ளி உருகி ஓடுவது போல இருந்தது. அடுத்து, காவலர்கள் குதிரையை நாயின் மீது அமர வைத்தனர். இதுவும் தவறு தான். குதிரையை நாயின் மீது அமர வைக்கல, நாயை தான் குதிரையின் மீது அமர வைத்தனர். அடுத்து, கடல் நிலவின் ஒளியை கண்டால் பொங்கும். கடல் வந்து நிலவின் ஒளியை கண்டால் தான் பொங்கும். இது வந்து சரி. அடுத்து பாருங்க, தொடர்களை உருவாக்கி எழுதுக.
அவள் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரினா அவள் பாடினாள், அந்த பெண்பால் தான்ப்பா வரும். வினை சொற்கள்லையும் பெண்பால் தான் நம்ம போடணும். அவன் என்பது இங்கே அந்த வினை சொற்கள் கிடையாது. நான் என்பது இல்லை, நான் தூங்கினேன் வரும். நான் தூங்கினேன். அப்புறம் நீ தேடினாய், அவை பறந்தன, அது பறந்தது. சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வினைச்சொல்லை எடுத்து நம்ம போடணும். அடுத்து பொருத்தமான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், உன்னுடைய தெருவின் பெயர் என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்போம். உனக்கு பிடித்த விலங்கு எது? புள்ளிமான் என்ற பெயர் வந்தது எப்படி? உன் நண்பன் யார்? இந்த எழுதுகோள் யாருடையது? இப்போ சரியான வினாச்சொற்களை இந்த இடத்துல போடுறது. அடுத்து முழக்கத்தொடருக்கு ஏற்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்க, இரத்த தானம் செய்வீர், மனித உயிர் காப்பீர். இந்த முழக்கத்தொடர் எதை பற்றினதுன்னா உயிர் பாதுகாப்பு பற்றினது. படியில் பயணம், நொடியில் மரணம், இது வந்து சாலை பாதுகாப்பு. தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம், இது நூலக படிப்பு. அடுத்து மரங்கள் வளர்ப்போம், மழை நீர் பெறுவோம், இயற்கை பராமரிப்பு. அடுத்து பாருங்க, நம் பள்ளி என்ற தலைப்பில் முழக்கத்தொடர் ஒன்றை உருவாக்குக. பாருங்க எப்படி உருவாக்கலாம். குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பீர், சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவீர். இந்த மாதிரி எழுதலாம். இல்லை உங்களுக்கு தோணக்கூடிய முழக்கத்தொடர்களை இந்த இடத்துல எழுதுங்க. அடுத்து பாருங்க, 2 பயணத்திற்கும் பொதுவானதை டிக் குறியிடுக. அதாவது பேருந்து தொடர் வண்டியில் போகும்போது எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது. பாருங்க, எளிதில் தீப்பற்றும் பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது. ரெண்டுலையுமே அதானப்பா, பேருந்துலையும் சரி தொடர் வண்டிலையும் சரி, தீப்பற்றக்கூடிய பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது. இது வந்து சரி. பயணத்தின் போது எச்சில் துப்பக்கூடாது, இதுவும் சரி. 2 பயணங்கள்லையும், பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி தொடர் வண்டி பயணமாக இருந்தாலும் சரி, எச்சில் துப்பக்கூடாது. சாலை விதிகளை கடைபிடிப்போம். சாலை விதிகள் வந்தாலே நம்ம பேருந்துக்கு தான்ப்பா சொல்லுவோம், தொடர் வண்டி சாலையில் செல்லாது. அப்போ இது வந்து எதுவுமே கிடையாது. சரிங்களா? இது 2 பயணத்திற்கும் பொருந்தாதது. அடுத்து படியில் நின்று பயணம் செய்யக்கூடாது, இது பொருந்தும். தொடர் வண்டிலையும் சரி பேருந்துலையும் சரி படியில் நின்று நம்ம பயணம் செய்யக்கூடாது. அடுத்து இருப்பு பாதையை கடக்க மேம்பாலத்தை பயன்படுத்துவோம். இப்போ இருப்பு பாதையில் தொடர் வண்டி தான் போகும், பேருந்து செல்ல முடியாது. ஸோ இந்த கூற்றுமே 2க்கும் பொதுவானது கிடையாது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, தொடர்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த தொடர்களை படிச்சுக்கோங்க. கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? உள்ளத்தை காட்டுவது எது அப்படின்னா கண்ணாடி. விலங்குகள் யாரை பாராட்டின? விலங்குகள் நரியை பாராட்டின. கடல் எப்போது பொங்காது? கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது. ஐயா மன்னித்து விடுங்கள், யார் யாரிடம் கூறியது? உழவர் வணிகரிடம் கூறியது. அடுத்து பாருங்க, யாரிடம் இரக்க குணம் உள்ளதாக மன்னர் கூறினார்? குதிரையிடம் இரக்க குணம் உள்ளதாக மன்னர் கூறினார். சரிங்களாப்பா? அடுத்து சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. இது எல்லாமே அடுக்கு தொடர் இரட்டை கிளவிதான். தூரிகை தன் தோழிகளுடன் சடுகுடு விளையாடும் போது கபடி கபடி என பாடிக்கொண்டே விளையாடினாள். அப்போது சிலு சிலு என்று காற்று வீச கருமேகங்கள் சூழ்ந்தன. டமார் டமார் என இடி இடிக்க சட சட என மழை பொழிய தொடங்கியதும் தோழிகளோடு மழையை ரசித்தபடி குதித்து குதித்து வீட்டிற்குள் சென்றாள். சட சட சடி டீ போட்டுக்கா. அடுத்து பாருங்க, அடிக்கோடிட்ட சொல் விடையாக வருமாறு வினா உருவாக்குக. இப்போ இங்கே காவல்காரர் பழைய உடையை கீழே கழற்றி போடவில்லை. இங்கே காவல்காரர் தான் அடிக்கோடிட்டு இருக்காங்க. எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? யார் பழைய உடையை கீழே கழற்றி போடவில்லை? அடுத்து பாருங்க, உடைந்து போன அதே பானைகளை கேட்கிறார் உழவர். உடைந்து போன அதே பானைகளை கேட்டவர் யார்? ஏன்னா உழவர் தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் கொஸ்டின் கேட்கணும். அடுத்து, பனிமலை காட்டில் நடக்கும் திருவிழாவிற்கு அழைத்தது சிறுத்தை. இங்கே பனிமலை காட்டில் தான் கோடு விட்டு போட்டிருக்காங்க. எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? எங்கு நடக்கும் திருவிழாவிற்கு அழைத்தது சிறுத்தை. அடுத்து பாருங்க, கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் உள்ளது அருவி. இப்போ 1500 அடி தான் ஆன்சராக வரணும். எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு அடி உயரத்தில் உள்ளது அருவி. அடுத்து, நாய் ஒன்று காலில் அடிபட்ட காரணத்தினால் நடக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தது. இப்போ இங்கே எது டேஷ் போட்டிருக்காங்கன்னா கொடிட்ட இடம் அடிபட்ட காரணத்தினால். இப்போ அது வர மாதிரி கொஸ்டின் எப்படி அமைக்கலாம்னா, நாய் எதனால் நடக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தது. சரிங்களா? அடுத்து பாருங்க, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நமக்கு இணைப்பு சொன்னா என்னன்னு தெரியும். அதனால், ஏனெனில், ஆனால், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள். இந்த ஆண்டில் நன்றாக மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. அடுத்து பாருங்க, இந்த ஆண்டு நன்றாக மழை பெய்தது, ஆனால் குளம் ஏரிகள் நிரம்பவில்லை. அப்புறம், விலங்குகள் மற்றும் பறவைகள் காட்டில் ஒற்றுமையுடன் வாழ்ந்தன. அடுத்து, கிளிகள் மாமரத்தை சுற்றி பறந்தன, ஏனெனில் பழங்கள் அதிகமாக இருந்தன. அடுத்து, வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது, எனவே கண்டிப்பாக மழை பொழியும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, படத்தை பார்த்து விடை எழுதுக. இந்த படங்களை பார்த்துக்கோங்க. பார்த்து இங்கே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதணும். பூவிழி விளையாடும் விளையாட்டின் பெயர் என்ன? இங்கே பூவிழி விளையாடுறாங்களா? அவர் விளையாடும் விளையாட்டின் பெயர் கயிறு தாண்டுதல். அடுத்து, நடைபாதையில் விளையாடுபவர்கள் யாவர்? நடைபாதையில் யாரெல்லாம் விளையாடுறா? முகிலன், அப்புறம் இங்கே அமுதன்.
அப்புறம் யாழினி பலகையை கீழ் நோக்கி அழுத்துகிறார். மதி பலகையை மேல் நோக்கி அழுத்துகிறாள். அடுத்து அருவியின் முன்னே மணியும் அருவியின் பின்னே அமுதனும் விளையாடுகிறார்கள். சரிங்களா, முன்னே மணியும் பின்னே அமுதனும் விளையாடுகிறார்கள். அடுத்து பாருங்க, உனக்கு பிடித்த விளையாட்டின் பெயர்களை எழுதுக. இப்போ நான் வந்து ஊஞ்சல் சறுக்கு பலகைன்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டை இதில் எழுதுங்க. அடுத்து பத்தியை படித்து விடை எழுதுக. இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதணும். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இதில் பாருங்க, வயல் கொக்கு, வெண்கொக்கு, ஆட்டுக்கொக்கு, செந்நில கொக்கு. இதில் பொருந்தாதுன்னா ஆட்டுக்கொக்கு தான்ப்பா. அடுத்து பாருங்க, இது வந்து இந்த பத்தியில் இடம்பெற்ற கதை. கொக்கு எந்த பறவையை போல கூடு கட்டும்? காகம். காகம் மாதிரி கூடு கட்டும் சொல்லிடுங்க. எந்த கொக்கின் இறகு அழகு பொருட்கள் செய்ய பயன்படுகின்றன? வெண்கொக்கு. கொக்கோட இறகு தான் அழகு பொருட்கள் செய்ய பயன்படுகின்றன. பாருங்க, வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக. நீண்ட கழுத்துடையவை வெண்கொக்கு, செந்நில கொக்கு. அடுத்து நிகழ்காலத்தை குறிக்கும் சொற்களை எடுத்து எழுதுக. கூடு கட்டுகின்றன. நிகழ்காலம்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய காலம்தான். கூடு கட்டுகின்றன, வாழ்கின்றன, உட்கொள்கின்றன, பயன்படுகின்றன. அடுத்து கடிதத்தை நிறைவு செய்கிறன்னு கொடுத்துருக்காங்களா பாருங்க. இடம் வந்து திருப்பத்தூர். என்ன இடமோ அதை எழுதிக்கோங்க. என்ன நாள் எழுதுறீங்களோ அந்த நாளை எழுதிக்கோங்க. இங்கு அனைவரும் வேணாம், இங்கே வந்து நான் நலம் போட்டுக்கோங்கப்பா. ஏன்னா மகன் வந்து அப்பாவுக்கு எழுதுறாங்க, அன்புள்ள அப்பா. இங்கு நான் நலம், அங்கு நீங்கள் நலமா? வீட்டில் உள்ள அனைவர் நலனையும் அறிய ஆவல். எங்கள் பள்ளியில் கல்வி சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ளோம். குகை ஓவியங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது. அந்த சுற்றுலாவிற்கு கட்டணமாக ரூபாய் 5000 எங்கள் பள்ளியின் வங்கி கணக்கு எண்ணுக்கு அனுப்பிவிடவும். மேலும் அனுப்பியதற்கான சான்றை அம்மாவின் புலனத்திலிருந்து விடுதி மேலாளருக்கு அனுப்பி வைக்கவும் அப்படின்னு சொல்லி அவங்க சைன் போட்டு ஒரு விடுப்பு கடிதம். அது மாதிரி உரைமேல் முகவரி, சரி விடுப்பு கடிதம், இது வந்து கல்வி சுற்றுலா செல்றதுக்காக அமௌண்ட் கேட்டு அவங்க எழுதியிருக்காங்க. உரைமேல் முகவரி என்ன அட்ரஸோ அது இந்த இடத்துல நம்ம எழுதிடலாம். சரிங்களாப்பா, ஒரு கடிதம் எழுதும் முறை இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.